நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எழுகின்ற வியர்வை வெள்ளம் இமயத்தை மூழ்கடிக்கும், வழிகின்ற துளியில் கொஞ்சம் வானமும் குடிக்க கேட்கும் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னங்க, அந்த வியர்வைக்கான ஒரு மிகப்பெரிய பலம். அந்த வியர்வை சிந்துபவர்கள் யார்? அவர்கள்தான் சாதனையாளர்கள். அந்த சாதனையாளர்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சி தான் மங்கையர் சோலை. சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். சென்ற வார பதிவில் நம்ம துறை சார்ந்து கவனித்தோம். இன்றைக்கி பல துறைகளில் பெண்கள் சாதிக்கிறாங்க. அப்படி என்னென்ன துறைகள்லேருந்து வந்திருக்காங்க? காவல்துறையிலேருந்து, சட்டத்துறையிலேருந்து, தொழில்நுட்பத்துறையிலேருந்து, விவசாயத்துறையிலேருந்து, மருத்துவத்துறையிலேருந்து, இப்படி மின்னுகின்ற 5 சாதனையாளர்கள் வந்திருக்காங்க. மீண்டும் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். விளம்பரத்துறையிலும் திரைத்துறையிலும் மின்னுகின்ற அபேக்ஷா பட் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து பார்த்து மகிழ்ந்தோம். அவங்க தொடர்ந்து என்ன பேச போகிறாங்கன்ற ஆவலோடு இருக்கின்றோம். நம்ம தொடர்ந்து இவர்களிடம் பேசலாம். காவல்துறைக்கு மகுடமாக பல காவல்துறை அதிகாரிகள் பணி செய்கிறாங்க. அவர்களில் ஒருவர் தான் மின்னுகின்ற நட்சத்திரம். சென்னையில் பணிபுரிகின்றார் திருமதி பார்வதி. உங்களை இந்த கொரோனா டைமில் ஒரு கொரோனா வாரி என்ற அளவுக்கு மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி பப்ளிக்கில் இருக்கிற அவேர்னஸ், அதை முன்னெடுத்து செல்வதில் காவல்துறை பெருமளவு பணியில் இருக்குது, குறிப்பாக தமிழக காவல்துறை. இப்போ அந்த ஆங்கிளில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? அந்த கொரோனா காலகட்டத்தில் சில ஆர்வலர்கள் வண்டி போக முடியலை. அப்போ என்னை தொடர்பு கொண்டாங்க. இப்போ இந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கணும், இந்த அனாதை இல்லத்துக்கு கொடுக்கணும் மேடம். அப்போ நான் என்னோடய வாகனத்தில் அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், சர்வீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான சேவைகள் தொடர்ந்து. இப்போ இந்த சூழலில் நீங்கள் நிறைய பேர் கைட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களுடைய பதிவில் நான் ரொம்ப சிறப்பாக சமீபத்தில் 2023 பார்த்ததில் குழந்தை பாதுகாப்பு இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இந்த சிறுமி அல்லது குழந்தைகள் இவங்களை கடத்தப்படுகிறார்கள் அப்படின்றது ஒன்று மனசை ரொம்ப ஒடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட செய்தி நிறைய இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. 12-15 வயசு பொண்ணு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போச்சு, அப்புறம் காலேஜுக்கு போச்சு, இந்த பொண்ணை காணோம் அப்படின்ற பெற்றோருடைய கண்ணீர் இருக்கு இல்லையா? அந்த கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் காவல்துறை பெருமளவு பணியாற்றுகிறது, பாராட்டுகிறோம். இருந்தாலும் பெற்றோர்கள் அல்லது பள்ளி நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் அல்லது வேறு இடங்கள், இப்போ டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, இந்த இடங்களில் ஏற்படக்கூடிய இடர்கள், அவங்களுடைய கவனக்குறைவுகள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் அட்வைஸ் இந்த இடத்துல தேவைன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ சார் கேட்டது ஒரு சரியான ஒரு இதுதான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதுக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பெட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அம்மா பெட்ரோல்னாங்க. இப்போ பெட்ரோலை இது பண்ணிட்டாங்க. அதில் 1091 ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன, கடந்த கொஞ்சம் காலமாக தான் இந்த பாலியல் துன்புறுத்தல், குழந்தை கடத்துறது, குழந்தை பாலியல் தொந்தரவுகள் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்தந்த ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அங்கே பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு, அப்போ அவங்களுக்கு எப்படி, இப்போ ஒருத்தர் வர்றாரு பேசுகிறாங்க, கிட்ட உட்காடுறாங்க, அது மாமாவாக இருக்கட்டும், அது தாத்தாவாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறோம். அதை இல்லாமல் நம்ம பெற்றோர்களுக்கு அந்த ஏரியாக்களில் போய் நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறோங்க. மீட்டிங் போட்டு குழந்தையை எப்படி நீங்கள் பாதுகாக்கணும், இந்த குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் உங்கள் வேலை சுமையை மனசில் வச்சுக்கிட்டு அதை கேட்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க. அந்த உறவினர்களை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு இது தாத்தா இது மாமா பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி நீங்கள் போகக்கூடாது. அந்த மாதிரி அந்நிய நபர்களை நீங்கள் வீட்டில் வச்சு குழந்தைய நீங்கள் விடக்கூடாது அப்படிங்கிற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் நாங்கள் பண்ணுறோம். இது காலேஜு, ஸ்கூலு, எல்லா இடங்களையும் நம்ம காவல்துறை ரெகுலராக போயிட்டு, அதை இல்லாமல் இந்த மக்கள் கூடும் இடங்கள்லாம் போகிறாங்க. இப்போ இந்த சரவணஸ் இந்த மாதிரி இடங்களில் போய் அந்த பேரண்ட்ஸ் அங்கே வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் இவங்க விழிப்புணர்ச்சி பண்ணி அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்படி குழந்தைங்கன்னா எப்படி இருக்கணும், குழந்தை ஸ்கூல்லேருந்து லேட் ஆகுது, எப்படி குழந்தை ஆட்டோக்காரராக இருந்தால் கூட
அந்த ஆட்டோக்காரர் நமக்கு தெரிஞ்சவரா, அவர் ஃபேமிலி எங்கே இருக்குது, அவரோட சூழ்நிலை அவர் எப்படி அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் பிள்ளைய அனுப்பணும். இப்போ ஏதோ ஒரு ஆட்டோக்கார் வர்றாரு நமக்கு வந்து பிள்ளை போனால் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ பக்கத்து வீட்டு பையன் ஏற்ற வீட்டு பையனை கூப்பிட்டு நான் வீட்டில் இல்லை, இந்த குழந்தைய கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருப்பா, கூட்டியாந்து வீட்டில் விடுன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான முக்கிய இதை வந்து நாங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரிவிக்கிறோம். ஸ்கூல்லையும் போயிட்டு நாங்கள் டீச்சர்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ் வராத பட்சத்தை நீங்கள் அனுப்பக்கூடாது. அப்படியே ஆட்டோ வந்தால் கூட நீங்கள் விசாரிச்சுட்டு அப்படி கேட்டு தான் அனுப்பணுங்கிறத நாங்கள் அங்கேயும் சொல்கிறோம். இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய அந்த பெண்கள் தனியே போனால் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ அங்கங்கே வந்து நம்ம வந்து நிறைய பண்ணுறதுனால இந்த தமிழ்நாடு காவல்துறை நம்ம காவல் அதிகாரிகள் எல்லாருமே இப்போ இதில் தான் வந்து முக்கிய கவனம் எடுத்துக்கிறாங்க. அருமை. சிறப்பான ஒரு சொல்லுங்க. ஏன்னா பிறந்து வளர்ந்து 2 தலைமுறைகளாக நாங்கள் சென்னையிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மக்கள். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் வந்து கிட்ட இருந்துச்சு, மிகவும் கிட்ட அப்படின்ற ப்ரையாரிட்டி தான் எங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து கிட்ட இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்து அந்த குழந்தைய வீட்டிலேருந்து நடந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நாங்கள் கிராமத்துக்கு மூவ் ஆகிட்டோம். கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸ்கூல் வேன் வருது, ஸ்கூல் வேனில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் வேன்லேருந்து திரும்ப ஏற்றி ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு வராங்க. நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்லேருந்து எங்களுடைய வீட்டுக்கு அந்த குழந்தை வருது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேனில் என்ன நடக்குது அப்படின்றது அந்த குழந்தை சொல்லணும், பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது அப்படின்றது அந்த குழந்தை சொல்லி ஆகணும், திரும்ப வேனில் ஏற்றிட்டு வரப்போ அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படின்றத அந்த குழந்தை முழுசாக வந்து அம்மா கிட்ட தெரிவிக்கணும். இந்த குழந்தை இந்த 3 சம்பவத்தையும் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு அப்பா அம்மாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மற்ற யாரு தாத்தா பாட்டி வேன் ஏற்றுறவங்க, வேனுக்கு டீச்சர், அதுக்கப்புறம் திரும்ப வேனில் ஏற்றி கொண்டு வரவங்க, இவங்க எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட ஒரு தாய் அந்த குழந்தைக்கு இது என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத முழுக்க தெரிவிக்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் பாலியல் தொந்தரவுகள் மற்ற இடத்துல வருது அப்படின்னா ஒரு தாய் வந்து சிறப்பான ஒரு தாய் அப்படின்ற ஒரு பொசிஷனை வந்து அங்கே நிலை நிறுத்தணும். அந்த குழந்தை இடத்தில் ஒரு தாயினுடைய நிலைநிறுத்தல் இருந்தால் மட்டுமே அந்த குழந்தை வந்து இங்கே தப்பு நடக்குது அம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப வரும். இதனால தான் வந்து கிராமத்தில் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. நம்ம பட்டணத்தில் சென்னை இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம், அங்கங்கே வீடுங்க, மாடி வீடுகள், அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருந்தாலுமே எது நல்ல ஸ்கூல், சிலபஸ் எது நல்லது அப்படின்னு பார்த்து நம்ம குழந்தை பத்திரமா இருக்கா, குழந்தை இது சேஃப்டியா அது சேஃப்டியா எல்லாமே பார்த்து கண்டிப்பாக அது ஒரு அருமையான பாயிண்ட் இது. ஆனால் இதில் அவங்க குறிப்பிட்டதில் பேசுங்க, பெற்றோர் வந்து குழந்தைகிட்ட பேசுங்க. கண்டிப்பாக அப்படி பேசினா தான் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி தான் அந்த பிள்ளைகள் வந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு சூழல் அழகாக சொன்னீங்க. இது தவிர இன்றைக்கி சென்னை போன்ற பெருநகரங்கள் அவங்க சொன்ன கிராமங்களில் இருக்காது. இங்கே யாரோ ஒருத்தர் வந்து, ஏன்னா உங்கள் அனுபவத்தை பதிவுகள்லேருந்து தான் நான் எடுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து பெல் அடிக்கிறாங்க, பெல் அடிச்சுட்டு என்ன கேட்குறாங்க, அப்புறம் வந்து இவங்க அனுமதிக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகிறாங்க, தவறு நடக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கான நீங்கள் விழிப்புணர்வு நிறைய ஃப்ளாட்ஸில் பண்ணுங்க. அதை ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்களேன். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ நிறைய குடியிருப்புகள் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் போகிறோம். அங்கே வந்து எல்லா குடியிருப்புகளையும் அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துகிறோம். அப்போ என்னென்னா எல்லாமே கேமரா பொருத்திட்டாங்க. பட் இப்போ அந்த அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து அவங்க எந்த இதுலேருந்து எந்த கான்ட்ராக்ட்லேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா அதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு விசாரிக்கிறோம். இவர் எவ்வளோ நாளாக வாட்ச்மேனாக இருக்கார், அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்காரா, அவர் பொறுப்பாக இருக்காரா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்கே ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி வீட்டிலெல்லாம் வந்தால் அந்நிய நபர்கள் வந்தால் யாருன்னு பார்க்குறதுக்கு உள்ள கண்ணாடிலேருந்து யார் இப்போ திடீர்னு திறக்காமல் இந்த வந்திருக்கவங்க தெரிஞ்சவங்களாம் தெரியாதவங்களாம் அப்படி பார்க்குறதுக்கு நிறைய அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அந்த மீட்டிங்கில் அடிக்கடி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒன்று நான் இந்த வாய்ப்பில் சொல்கிறது என்னென்னா, அவங்க மேடம் சொன்னாங்க பேரண்ட்ஸு கவனம் எடுக்கணும்னு. இதில் வந்து அப்பாக்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவை, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் இப்போ பிள்ளை என்ன படிக்குது என்ன ஏதுன்னு அவங்க அதை எடுத்துக்கிறல. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து புள்ள படிக்குது மார்க் நிறையா எடுக்கலை அப்படிங்கிறத தான் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு பிள்ளைகிட்ட பேசுகிறாங்களே தவிர ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு ஒரு அன்பாக அரவணைப்பாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும்.
இப்போ என்னோட பெண்ணுக்கிட்ட மகள்கிட்ட அவள் வந்து +1 படிக்கிறாங்க. வாடா போடான்னு தான் பேசுகிறது. நான் வந்து அவரை அம்மான்னு கூப்பிடுவேன். அவங்க என்னடா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறேன். அப்போ எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது பிள்ளைங்க நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லும். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ மார்க்கு குறைஞ்சிட்டியான்னு பயங்கரமாக திட்டுறது, நான் மிஸ்ஸுக்கிட்ட வந்து சொல்லிடுவேன், இல்லை உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுனால சில பேர் சொல்கிறாங்க, அது மிரட்டலை, ஒரு தாயோட ஒரு இது, தன் பிள்ளைய வந்து பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், மார்க் எடுக்கலை, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் போல் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அன்பும் அரவணைப்போடு அதை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைய நிகழ்வு என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு தாய் தான் வந்து சரி பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்படி உண்மை. சென்னையிலே சரி நிறைய இந்த மாதிரி அடுக்ககங்கள், ஃப்ளாட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எங்கே முக்கியமான இந்த அதையே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் தெரிவிக்கணுன்றது ஒரு நல்ல கருத்து. இந்த நேரத்தில் மேடம், நான் உண்மையிலே இந்த இடத்துல இவங்ககிட்ட நான் அரெஸ்ட் ஆகிட்டேன். என்னன்னா இவங்களுடைய அருமையான பணிகள், இவங்களுடைய சமூக சிந்தனைகள், அது தவிர நேரம் பார்க்காம ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து அந்த ப்ரொஃபைலுக்கு நான் அரெஸ்ட் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் வந்து வாழ்த்துக்கள். இவங்க பதிவை என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் இப்போ வந்து இந்த குழந்தைங்க கவுன்சிலிங்கெல்லாம் போகும்போது சொல்லுவேன், மதிப்பெண் உங்கள் மதிப்பல்ல. மதிப்பெண் 100 மதிப்பெண் எடுத்தால் தான் ஒரு குழந்தை வந்து சிறந்தது அப்படின்னு கிடையாது. அப்புறம் இந்த குட் டச் பேட் டச் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. தொடும்போதே குழந்தைங்களுக்கு தெரியும் இது நம்மளை கரெக்டாக தொடுறாங்களா இல்லையா. அதை பற்றி நான் நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னும் நிறைய எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு. அழகான பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. சில இடத்துல நம்மளுக்கு ஒன்றுமே அந்த 19 வயசு பொண்ணோட விஷயம் சொல்லும்போது மனசெல்லாம் அடிச்சுக்கிறது மேடம். அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு, அந்த 2 குழந்தைங்க எல்லாருமே ஏமாந்து நிற்கிறாங்க. நம்ம உடம்புக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அதை தான் மற்றவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். கண்டிப்பாக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் காவல் நிலையம் வர்றதை ஒரு இதாக நினைக்கிறாங்க, ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் வீட்டில் இருக்குது, இல்லை அவங்களுக்கே பெண்களுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை காவல் நிலையத்துக்கு போனால் இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வளர்த்துக்கிறாங்க இவங்க. அது மாதிரி பிள்ளைக்கும் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் இதை அப்பாக்கிட்ட சொல்ல முடியாது, இல்லை இதை போய் அங்கே சொன்னால் நம்ம பிள்ளையோட லைஃபு போயிடும் அப்படின்னு அந்த ஆரம்பத்தில் உள்ள ஒரு விஷயங்களை வந்து அவங்க முடக்கி போட்டுடுறாங்க. அது வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். ஒரு வெளிப்படையாக இப்போ மகளிர் காவல் நிலையம் நிறையா இருக்குது, இப்போ மகளிர் நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லும்போது நாங்கள் அதை பர்சனலாக வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது என்னன்னு சொல்லி நாங்கள் அதை கேட்டு அதுக்கான தீர்வு, இல்லை அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது, அது ஏதோ ஒரு ஃபோன் பண்ணுது, யாருக்கு ஒரு அறியாமையில் ஒரு ஃபோன் பேசுது, அப்போ அந்த வயசுங்கிறப்ப நாங்கள் கூப்பிட்டு அதுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்திருப்போம், எங்களுக்கு காவல்துறைக்கு வர சங்கடமாக இருக்குது, சொல்ல சங்கடமாக இருக்குது, எங்களுக்கு வர ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், எதாக இருந்தாலும் தைரியமாக வந்து மகளிர் காவல் நிலையம் ஒவ்வொரு ரேஞ்ச், இப்போ ட்ரிப்ளிகேன்னா அங்கே ஒரு காவல் நிலையம், இப்போ கீழ்ப்பாக்கம்னா அங்கே ஒரு மகளிர் காவல் நிலையம், நீங்கள் கூகுளில் போட்டாவே வருது, நீங்கள் நேராக தொடர்பு கொண்டு அங்கே அவங்கக்கிட்ட ஃபோனில் கூட பேசலாம். நான் லைஃப்பில் எதையுமே சட்டம் செய்யாமல் போக மாட்டேங்க, ஆனால் சட்டம் செய்து போவேன் அப்படின்னு சட்டம் செய்து போகின்ற நீலவேணி. இந்த சூழலில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் பெரிய சப்ஜெக்டை கொஞ்ச நேரத்தில் எடுத்து சொல்லாமல் அதை பற்றி, இன்றைக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக போதைப்பொருள் பழக்கம், இதை கண்டிப்பாக வந்து 0% வெளில கொண்டு வேணாம், தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலை உருவாக்கணும். பார்வையே போகக்கூடாது, பாதைக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னுச்சே அதற்கான விழிப்புணர்வை யார் செய்வார்கள்? நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு ஒவ்வொருத்தரை பார்த்து நம்ம கை காமிக்கிறோமே தவிர நான் செய்கிறேன்னா, அப்படி நான் செய்யக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தானே செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா ஒரு வெற்றியாளர்ன்ற முறையில் தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன்.
நிச்சயமாக இதற்கான சரியான பதில் என்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு குழந்தைங்க வளர்க்கக்கூடிய சூழ்நிலை முன்னையெல்லாம் பெற்றவங்களை பார்த்து இருந்தது, ஒரு குடும்ப நிலையை பார்த்து இருந்தது. இன்னைக்கு குழந்தைங்க யாரை பார்த்து வளர்றாங்கன்னா சமுதாயத்தை பார்த்து வளர்றாங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வளர்றாங்க. ஒரு ஆடில் என்ன மாதிரி இருக்கோ அதை தான் அந்த குழந்தை விரும்புகிறா. ஒரு ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ என்ன மாதிரியான காஸ்டியூம் போடுறாங்க, ஒரு ஹீரோயின் என்ன மாதிரியான காஸ்டியூம், அதை தான் அந்த குழந்தை விரும்புகிறா. அப்போ சமுதாயத்தை பார்த்து வளரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு குடும்பம், நம்ம குடும்பம் இதுதான், இந்த மாதிரி நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பு முறை இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கு. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சோசியல் மீடியா தான், எந்த ஒரு விஷயமும் சோசியல் மீடியா தான். அப்படி இருக்கும்பொழுது சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக ஒரு பொண்ணு எடுத்து சிகரெட் அடிப்பாங்க, ஒரு பையன் வந்து ட்ரிங்க் அடிப்பாங்கிற விஷயத்த மையப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் கெத்து, இப்படி இருந்தால் தான் கெத்துன்னு சொல்லி நினைக்கிறதால அந்த குழந்தை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து டைவர்ட் ஆகிறா. அப்போ நம்மளோட பாதை, நம்மளோட வழிகள் என்ன இருக்குன்னா, அவளுக்கு வந்துட்டு அட்வைஸாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அவங்களுக்கு இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதனால் உன் வாழ்க்கை எந்த மாதிரி மாறுங்கிற அந்த புரிதலை எந்த இடத்துல நம்ம ஏற்படுத்துகிறோமோ அப்போனா மட்டும்தான் இந்த மாதிரியான போதைன்ட்டு இல்லைங்க சார், இருக்கக்கூடிய எல்லா கிரைமையும் இங்கே நம்ம ஒழிக்க முடியும். புரிதல், அது கரெக்டான ஒரு பதிவாக இருக்குது. இல்லை, நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு வரலாம். இப்போ அந்த புரிதலை ஏற்படுத்தும் விதமாக இப்போ அவங்களுடைய மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, பல இடங்களில் தொடர்ந்து வெற்றிகரமாக வழக்கறிஞர் செஞ்சுட்டு வராங்க. இரண்டாவது வந்து இந்த இந்தியன் பீனல் கோட், இதை பற்றியான 2 செய்திகளை வந்து 2 வாழ்க்கை பதிவுகளை இந்த வயதிலேயே அவங்க முன்னெடுத்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க, பாராட்டுக்கள். நிறைய திரைப்படங்களில் விளம்பர படங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, சற்றேறக்குறைய சொன்ன மாதிரி 5000க்கும் மேற்பட்ட. இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால இந்த அவங்க சொன்ன அந்த உதாரணங்களை எடுத்துக்கோங்களேன், இப்படிப்பட்ட படங்கள் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதனால் என்னென்னா, அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னுச்சு பல மொழிகள் அதில் வெளியில் வரணும் அப்படின்னா இவங்களுடைய இந்த சாதனைகளையும் உங்களுடைய அனுபவங்கள், ஏன்னா பன்னெடுங்காலமாக வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் புகழ்பெற்ற மிகச்சிறந்த தொகுப்பாளராக இருக்கிற உங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய செய்தியை லிங்க் பண்ணி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வரும்போது நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா கார்டியன்ஸாக ஒர்க் பண்ணணும். ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு தப்பான டக்குன்னு தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கு பல தடவை தெரியாமல் போனாலும் சுத்திர இருக்கிற யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன், அதுதான் என்னுடைய பிஸ்னஸ். கம்யூனிகேஷனில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா, உண்மையாக இருந்தோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க, சட்டமும் உங்களோட நண்பன் அப்படின்னு நீங்கள் அழகாக உதாரணம் சொல்லியிருக்கீங்க. எதுக்கு பயப்படணும்? அதனால பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் கரெக்டாக அதை வந்து எவாலுவேட் பண்ணணும். பண்ணும்போது தான் இப்போ நானே வந்து இப்போ என்னோட இண்டஸ்ட்ரியில் தான் ஒரு படம் வந்தது, அதை ஒரு 2 சீனு பார்க்கறதுக்குள்ளே நான் வந்து அதை நிறுத்திட்டேன். தெலுங்கில் முதல்ல வந்தது, அப்புறம் ஹிந்தியில் வேற வந்தது, அப்புறம் தமிழ்லேயும் வந்தது. என்னை பொறுத்தவரை அந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணல, அது வேற விஷயம். ஆனாலும் நான் வந்து அதை பார்க்க மாட்டேன், ஏன்னா என்னோட கொள்கைக்கு மாறாது இருந்தது. சில விஷயங்களை நீங்கள் காட்டக்கூடாது, சில விஷயங்களை இலைமறைவு காய்மறைவாக இருந்தால் தான் அது அழகு, அப்போ தான் அது காதலாக இருக்கும். இப்போ அது அதிகமாக காமமாக மாறினதுனால வேகம், யாருக்குமே பொறுமை இல்லை. இப்போ நான் டக்குன்னு அது என்ன இருக்குன்னு பார்க்கணும். நமக்கும் இருந்தது, வேகமாக நம்ம வளரணும்னு நினச்சோம், என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினச்சோம். பார்த்தப்புறம் அட இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வந்தாச்சு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம உணர்த்திட்டோம்னா யூத் ஆஃப் டுடே ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போதைப் பொருள்கிட்ட அவங்க போகாத மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஈஸியாக வந்தது எதுவுமே நிலை நிற்காது அப்படிங்கிறத சொல்லித்தரணும். ஒரு குறிப்பிட்ட செய்தியை ரொம்ப அழகாக இவங்க பதிவு செய்திருக்காங்க. என்னென்னா, ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, விளம்பரத்துறையில் இருக்கிறவங்க, இவங்க வந்து அந்த துறையில் இன்று இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன, நீங்கள் உங்களால் இப்படிப்பட்ட விளம்பரங்களை முதல்லையே முளையில் கிள்ளி எறிய முடியும், அப்படிப்பட்ட விளம்பரங்களை நீ கொண்டு வர வேண்டாம். அப்போ ஊடகங்களில் இப்படிப்பட்ட விளம்பரங்கள், இப்படிப்பட்ட திரைப்படங்கள், தேவையில்லாத செய்திகளை ஏன் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக புகுத்துறீங்க? அப்படி புகுத்துவதனால்தான் அதை பார்த்து சீரழிகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தீர்வாகவும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக நீங்கள் சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள். இன்றைக்கி வந்து சயின்ஸ் இந்த சென்ஸு பொறியியல், என்ஜினியரிங், அதை தான் நிறைய பிள்ளைகள் நோக்கி போகிறாங்க. அந்த பொறியியலை நோக்கி போகின்றவர்கள் வெற்றி பெற முடியுமா? அதே நேரத்தில் அவங்க இது வந்து கலியுகம் அல்ல, கணினி யுகம், கம்ப்யூட்டர் வேர்ல்டு. அப்போது அந்த உலகத்தில் பொதுவாக சொல்கிறாங்க, நீ அறிவியல் அறிஞனாய் தலைநிமிர்ந்து செல்
அப்பொழுதுதான் பொறியியல் உலகம் உன்னை பார்த்து புன்னகைக்கும்னு. அப்போது பொறியியலும் அறிவியலும் சேர்ந்த ஒரு மின்னுகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற அஸ்வினி பிரியங்கா நமக்கு தெரியாத லிங்க், அந்த லிங்கை ப்ரான் பண்ணுற லிங்க், உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, ரிவார்ட்ஸ் வந்திருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, அதை ஓப்பன் பண்ணாதீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இமெயில்லையும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இப்போ எல்லாமே .com .co.in இந்த மாதிரி வரும். சில இமெயில்ஸில் வந்து அதை படிக்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். HTTP அதுக்கு பதிலாக வந்து HTTR அப்படின்னு இருக்கும். அப்போது அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தவிர, இப்போ நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. அதில் இந்த ஒன்று வந்து நம்பர், ஃபோன் நம்பர், இன்னொன்று மெயில் ஐடி சொன்னீங்க. ஆனால் இதையும் கடந்து இன்றைக்கி மொபைலில் பார்த்தீங்கன்னா, ஓகே இன்றைக்கி வந்து மொபைலில் வந்து நான் ஒரு லாக் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர்ஸ் போடுறேன் அப்படின்னு வச்சு, இது தவிர ஃபேஸ் ரீடிங் வைக்கிறாங்க. அது வந்து என்னென்னா, உங்களுக்கு பொதுவாக நம்ம மொபைல் இப்படி நேராக வச்சு அந்த இடத்துலேருந்து இப்படி பார்க்கின்ற போது, அப்போ ஃபேஸ் ரெக்கக்னிஷன் மாடல் யூஸிங் பேக் ப்ராபகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை உங்களுடைய புத்தகத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இதை நீங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இருக்கட்டும் அப்படின்னு அது ஒரு லுக் அவுட்டாக போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் டெக்னாலஜியே வந்திருக்கு. இப்போ மாஸ்க் போட்டால் கூட உங்கள் ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஸ்லையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொரோனா டைமில் எல்லாருக்குமே வந்து மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணுன்ற ஒரு விஷயம் வந்தனால எல்லா ஃபோன்லேயுமே மாஸ்க் இருந்தாலுமே உங்கள் ஃபேஸை ரீட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அது எப்படி அந்த இன்புட்ஸ் ரீட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஐரிஸ் கண்ணை வச்சு ரீட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட இமேஜை வந்து 360 டிகிரியில் அந்த ஃபோன் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதே ஒரு மெத்தட் தான் பேக் ப்ரொகேஷன். உங்களோட ஃபேஸை ஒரு தடவை கேப்சர் பண்ணி அதை இன்புட்டாக எடுத்து மறுபடியும் வேலிடேட் பண்ணும், இந்த பர்சன் கரெக்டாக அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி இப்போ வந்து டீப் ஃபேக் டெக்னாலஜின்றது ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட். பொலிட்டிக்கல் பீப்புளும் சரி, செலிபிரிட்டிஸும் இதெல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட இமேஜை அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி மார்ஃப் வீடியோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களோட ரெப்புடேஷன் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட they might get cyber bully. சைபரில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட வீடியோஸை பரவி அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜில் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது, ப்ளீஸ் அவாய்ட் யூஸிங் யுவர் ஃபோட்டோஸ். உங்களோட டிஸ்பிளே பிக்சராக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும், அதிகப்படியாக 18 பிலோ இருக்க கிட்ஸை வந்து மேக்ஸிமம் நாங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸோடு இருக்கிற பிக்சர்னாலுமே ஓகே, பட் இது வந்து குறைக்கிறனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ப்ரைவசி ஃபஸ்ட்டு சேவ் ஆகுது. அண்ட் சார் சொன்ன மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷனை வச்சு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இப்போ எப்படி வரப்போகுது அப்படின்னா, இப்போ மேம் வந்து இருக்காங்க, அவங்களோட ஃபேஸை வந்து நாளைக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட என்னெல்லாம் அவங்க ஷாப் பண்ணியிருக்காங்களோ அதோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது உங்கள் வெப்சைட்லேயே காமிக்கும், மேம் இந்த சாரீ லாஸ்ட் மந்த் வாங்கியிருக்கீங்க, அதே சாரி இதை விட பெட்டராக இருக்குன்னு உங்களுக்கு அந்த லிஸ்ட் இப்போ காமிக்குது. ஸோ இது வந்து எல்லாமே உங்களோட ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி உங்களோட ஃபீச்சர்ஸை ரெகக்னைஸ் பண்ணி they are just showing you data. புதுசாக காமிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய சாரி வந்து கேப்சர் பண்ணி இதை விட பெட்டர் சாரீஸ்லாம் மார்க்கெட் வந்திருக்கிறது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? கண்டிப்பா அப்படின்னு இதை எப்படி நாம வந்து இதை வந்து ஒரு நெகட்டிவ் ஆங்கிள், இது மார்க்கெட் யுக்தி தான் சார். இது வந்து ஒன் ஆஃப் த வே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் ஒருவேளை ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும், உங்களோட ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அது ஈஸியாக அவங்க டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்யூஸ்ன்றது எப்படி வேணால் நடக்கலாம். ஏன்னா அதனால தான் பேமெண்ட்ன்றதை நாங்கள் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குற விஷயம். இப்போ பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. நெட் பேங்கிங், ஜிபே, இல்லைனா ஸ்கேன் பண்ணி நம்ம QR கோடாக பே பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ்ட் மெத்தட் கேஷ். வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் பெரிதளவில் பீப்புள் பயன்படுத்தலை. நான் ஒரு அன்னோன் ஹோட்டல் போகிறேன் மேடம், அங்கே போயிட்டு முதல் கேள்வியாக வந்து எவ்வளோ ரெண்ட் அழகாக சார், ஃப்ரீ வைஃபை இருக்கா, அப்புறம் தான் ரெண்டெல்லாம் கேட்குறது. அப்போ இந்த ஃப்ரீ வைஃபைன்னு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம், அந்த ஹோட்டலில் வந்து வைஃபை ஃப்ரீ அப்படின்ட்டு. ஸோ அதே போல் ஏர்போர்ட்டில் மற்ற இடங்கள்ல இருக்க இதில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளும் அதற்காக ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பயன்களும் அப்படின்னு ஒரு சைபர் கிரைம், அதை வந்து அந்த துறையில் மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா நீங்கள் MBA போய் லிவர்பூலில் மோரிஸ் யூனிவர்சிட்டியில் படித்து மிகப்பெரிய மெடல் அதுலேயும் வாங்கியிருக்காங்க, பாராட்டுகள். இந்த பாராட்டுகின்ற போது இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், இதை பற்றி. சார், இப்போ கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் நான் லண்டன் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கேயும் ஏர்போர்ட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரீ வைஃபை தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்க முடியாது. ஏர்போர்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சிக்னல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சார். அதுவும் அங்கே வந்து ஃப்ளைட் மூலமாக நீங்கள் போகும்போது பயணிக்கும் போது நீங்கள் தனியாக பேக்கேஜ் வாங்கிக்கலாம்.
ஃப்ளைட் வைஃபைன்னு சொல்லிட்டு தனியாக தராங்க, அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. பட் என்ன இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரீ வைஃபைல உங்களை மாதிரி ஹேக்கர்ஸுமே கலந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹேக்கர்ன்றவங்க தனியாலாம் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான். அவங்களுக்கு நம்மளை விட பெட்டர் நாலேஜ் இருக்கும் அந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் விஷயம். அவங்களும் நம்மளோட மக்களாக தான் கலந்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஃப்ரீ வைஃபைல நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் சென்னை, லண்டன் அந்த மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் கேப்சர் ஆகும். ஸோ நீங்களே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு டேட்டா, நான் இங்கே தான் இருக்கேன், நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். அப்போ அந்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. ஓகே, இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, இந்த பர்சன் தான் அவங்க அப்படின்றது. ஆல்ரெடி நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், நேம்லேருந்து அவங்க எங்கே படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்றது எல்லாமே நம்மளோட சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே, நம்மளை ட்ராப் பண்ணிக்கிறோம் ஒரு விஷயமா. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃப்ரீ வைஃபை டைமில் வந்து நம்ம பேமெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா ஹேக்கர் வந்து ஈஸியாக அதை ட்ராப் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முக்கியமாக சொல்கிறது, இந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், காஃபி ஷாப்பாக இருக்கலாம், இந்த ஏர்போர்ட்டாக இருக்கலாம், முடிந்த அளவுக்கு இந்த ஃப்ரீ வைஃபையை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை வெளியில் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக அஸ்வினி அவர்களுடைய விருதுகள் பார்த்தீங்கன்னா 2023 என்டர்பிரினர்ஷிப் அவார்ட், அப்புறம் லயன் ஃபெமினின் ஸ்டார் அவார்ட் ஒரு சிஇஓவா, அப்புறம் இன்ஸ்பிரேஷன் அவார்டு 2023, அது தவிர வந்து இந்த மில்லினியம் லீடர்ஷிப் அவார்ட் 2022, இன்னொன்று அதே போல் இன்டர்நேஷ்னல், அதாவது ஒரு மிகப்பெரிய விருது அவங்க பிஸ்னஸ் லீடராக வாங்கியிருக்காங்க. இந்த விருதுகள்லாம் படிச்சுட்டே போகலாம். ஆனால் நான் படிக்கக்கூடிய காரணம், சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், வாழ்க்கையில் நாமளும் கண்டிப்பாக சாதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட விருதுகள் நம்மை தேடி வருகின்ற ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகத்தான் உங்களை நான் பாராட்டி மகிழ்கின்ற அத்தனை பேரையும். இவர்களுடைய பதிவு இப்போது மேடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, போஜ்பூரி, கொங்கணி, இங்கிலீஷ், அப்புறம் உலகத்தில் வேற என்ன மொழி, ஏன்னா 2-3 விரல்கள் கடன் கொடுங்க, அதை வச்சு கவுண்ட் பண்ணோம். அப்போது இத்தனை மொழிகள் தெரிந்த நீங்கள் உங்கள் பதிவில் பார்த்தேன், ஒரே சமயத்தில் ஒரு டயலாக் கொடுக்குறாங்க. அந்த டயலாகை ஆன் த ஸ்பாட் வந்து நேர்படுத்தி அதை மாடுலேஷனை கரெக்ட் பண்ணி அந்த டயலாக் வந்து எப்படி டெலிவர் பண்ணுன்றதையும் அந்த கோஆர்டினேட் பண்ணி ப்ரெசன்டேஷனில் கொண்டு வரும்போது நீங்கள் ஒரே சமயத்தில் 3-4 மொழிகளில் அந்த இடத்துலையே அதை, ஏன்னா ஒரே சமயத்தில் 3 மொழியில் படம் எடுக்கிறாங்க இல்லையா, அதே செட்டில் 3 வாட்டி எடுப்பாங்க. நம்ம மட்டும்தான் தமிழில் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்போ அந்த 3 மொழிகளில் செய்யும்போது ஒரே சமயத்தில் 3 லாங்குவேஜ்லையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதற்காக பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அந்த விருது பட்டியல் படிக்கும்போது உங்கள் விருதுகளையும் நான் பாராட்டி மகிழ்கின்றேன். இப்போ இவங்களுடைய இது நம்ம திரைத்துறையிலேயே கண்டிப்பாக கொண்டு போகணும் இந்த மாதிரி பதிவுகளை இல்லையா. எனக்கு கேட்டால் சைபர் கிரைமுக்காக ஒரு படம் எடுக்கலாம், நாட் தட் த்ரில்லருக்காக கிரைம் ஸ்டோரி. என்ன பதிவு நீங்கள் நினைக்கிறீங்க? நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி, அந்த பிரைட்னஸோட தான் அவங்க எல்லாத்தையும் நமக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா சைபர் கிரைம் செய்பவர்கள் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸை சைஃபர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் சொல்லும்போது தான் நான் எவ்வளோ வந்து பைத்தியக்காரத்தனமாக என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியுது. ஸோ நம்ம இன்னுமே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இனிமே கேர்ஃபுல்லாக இருப்போம். உங்களுக்கு நன்றி, தேங்க்யூ ஃபார் தட். சூப்பர். நீங்கள் சொல்கிற அத்தனை செய்திகளை பார்க்கின்ற போது, இந்த மொபைல் ஃபோனை பார்க்கின்ற போதே எனக்கு வந்து இந்த வியட்நாம் வீடு படத்தில் வர பாட்டு தான் ஞாபகம் வருது. என்னென்னா, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாது இருக்கும் மொபைல் ஃபோன் அப்படின்ற மாதிரி, பிள்ளை குலமடியோ பேதமை செய்ததடின்னு வரும். இந்த மொபைல் ஃபோன் குலமடியோ என்னை பேதமை செய்ததடின்னு. அப்போ அதுலேருந்து விடுபடுவதற்கான என்ன செய்யணும் அப்படின்றது தான். அது முள் படுக்கை இல்லை, அது மலர் படுக்கை தான். ஆனால் அதற்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஒரு மொபைல் ஃபோன் சரியில்லைன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் மாடல் ஏதோ அதை போய் உடனே வாங்கிடலாம். ஆனால் உடல் ரிப்பேர் ஆச்சுன்னா, உடம்பு ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொரு உடம்பு போய் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நமக்காக மிகப்பெரிய சக்தி தான் மருத்துவத்துறை. மருத்துவத்துறையினுடைய சேவையை வந்து அப்படியே அந்த அளவுக்கு நம்ம கடவுளை எழுப்பி பாராட்டணும். காரணம், கீதா என்ற ஒரு நர்சிங் ஆஃபீஸர் ஏன் இந்த கேள்வி இங்கே வருது அப்படின்னா, நம்முடைய வழக்கறிஞர் நீலாவதி ரொம்ப அழகாக அந்த பருவத்தில், அந்த இளம் பருவத்தில், வளர் இளம் பருவத்தில், அடலசன்ஸ், அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய பல செய்திகளையும் தாக்கங்களையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. நீங்கள் ஒரு நேஷ்னல் ட்ரெயினர் அடலசன்ட், ஓகே, அப்படி
உங்களுடைய அந்த அந்த பயிற்சி காலத்தில் நிறைய இது மாதிரி வளர் இளம் பருவ பெண்கள் ஆண்கள் அத்தனை பேருக்கான பயிற்சியை நீங்கள் வழங்கியிருக்கீங்க. உங்களுடைய பதிவு, ஏன்னா முன்னே நீங்கள் இது விஷயமா சொல்கிறதா வந்தீங்க, நான் இப்போது கரெக்டாக உங்கள் இடத்துல வந்து நான் கேட்குறேன். உங்களுடைய பதிவு இந்த இடத்துல நான் இவங்க சொன்னதை பேஸ் பண்ணி தான் நான் கேட்குறேன். இப்போ மேடம் சொன்னது சரி. அது அந்த பெண்கள்னாலே பாலியல் துன்புறுத்தல், அதே மாதிரி சைபர் கிரைம் மூலமாக நூடாக இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது, இதெல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. இப்போ ஒரு அதாவது நம்ம ஒரு இதை கண்டுபிடிச்சி இந்த ரமணா படத்தில் வரும்போது இப்போ தான் இதுக்கு வந்தீங்களான்ற போது நம்ம குற்றம் செய்கிறவங்க வேறு லெவலுக்கு போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிவி மூலமாக வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரக் அடிக்ஷன்றது இன்றைக்கி பாண்டிச்சேரியில் போன கடந்த 10ஆம் தேதி இது 10 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை நடந்தது. அந்த பெண் குழந்தையை வந்து ஒரு 7 பேர் வன்புணர்வு மட்டும் இல்லை, அந்த குழந்தையினுடைய உடல் ரீதியாக அந்த பர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வக்கரமாக அந்த குழந்தைய கொன்று 3 நாள் கிடைக்காத குழந்தை 4ஆவது நாள் வந்து சாக்கடையிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போது அந்த மனத்தை என்ன சொல்கிறது, இப்போது ஒரு இந்த வயசு பொண்ணு தான் இந்த வயசு பசங்களாம் வந்து டீஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அது இப்படி போகாதவங்க சில பேர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக நிறுத்திடுவாங்க. சில பேர் இப்படி பாதுகாப்பாக போகணுத்துக்கு கூட யாராவது அப்பா அம்மாவே கூட்டிகிட்டு வருவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து தற்காப்பு கலை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு சில பேர் நடந்துக்குதுன்னா போலீஸ் இல்லை டீச்சர் இப்படி இருக்காங்க. இப்போ இந்த நடக்கிற க்ரைம்க்கு என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு குறிப்பாக அடித்த அத்தனை பேருக்குமே தெரியும். பாண்டிச்சேரியில் எல்லாருடைய மன உளைச்சல் வந்து எல்லாருமே தன்னுடைய குழந்தைய அதை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த பொண்ணை பாதுகாத்துருக்குறது? அம்மா அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, சனிக்கிழமை ஸ்கூல் விட்டு விளையாடிட்டு இருக்கு, பக்கத்தில் காண தெரியாங்க. டியூஷன் போகிற வீட்டுக்கு பக்கத்தில் தான் அது நடந்திருக்கு அந்த குழந்தையோடது. சிசிடிவி கேமராவில் அந்த பொண்ணு போகிறத காமிக்கிறாங்க. இந்த சோலை நகர்ன்ற ஊரை விட்டு வெளியிலே போகலன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த நாளுக்கு நாள் அப்படி வந்து போகும்போது என்ன பொறுப்பு நான் பார்க்குறேன்னா, அந்த அடாலசன்ட் ட்ரெயினர் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே கிடச்சிடும். இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு வச்சுக்காங்க, எது கேட்டாலும் அந்த ஆசையை இவங்க உண்டாக்குறாங்க. குழந்தை ஆசைப்படுறதில்ல, தான் உண்டாக்குறாங்க அந்த ஆசையை. அதாவது இவங்களுடைய குறைபாடு இருக்கிற வேலைக்கு போய்ட்டு கில்ட் இல்லை மனப்பான்மையில் அது ஈடு பண்ணுறதுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. நோன்றது சொல்லித்தரதில்லை. அப்போ ஃபஸ்ட்டு நோ கேட்கும்போது அந்த ஆசிட் ஊற்றுறதெல்லாம் அப்படி தான் வருது. நோன்று கேட்கும்போது அவங்களுக்கு கேட்டுக்கிற பொறுமை கிடையாது. அது ஆண் மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய பாதிக்கப்படுறது பெண்களாக இருக்காங்க. அது ஆண்கள் பாதிக்கப்படுறதுன்னு சார் கேட்ட மாதிரி குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் அது மாதிரிலாம் நடக்குது. ஸோ அந்த பேரண்டிங் ரொம்ப முக்கியம். அடாலசன்ட்ன்றது வந்துட்டு தனியாக எங்கேயும் அந்த குழந்தை வளரல. இது என்ன பிரச்சனைனா, அவங்க குழந்தையும் இல்லை பெரியவங்களும் இல்லை, ரெண்டும் கேட்டான். அந்த நிலைமை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன அந்த கொஞ்சம் மீசை அந்த ஒரு வளர்ச்சி அப்படி வந்தோடனே தான் ஒரு அடல்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கும் சொல்லி புரிய வச்சிடலாம், அடல்ட்டுக்கும் தானாக புரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் ரொம்ப ஒரு குரூஷியலான பீரியட். நிறைய பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸு டிவி ஃபோனு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா எல்லாமே பண்ணிட்டுங்க. அங்கே தான் ஒரு எதிரியே ஒரு குற்றவாளியே பையனையோ பொண்ணையோ ஆக்குறோன்றது வந்து தெரிய மாட்டேங்குது. குழந்தை வளர்ப்பு வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவச்சி வந்து வீட்டிலேருந்து அந்த இது பண்ணுவாங்க, இந்த தலை குத்தி இருக்குது, அதுக்கப்புறம் அம்மா அப்பா இருப்பாங்க, இது வயசானவங்க இருப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த அடாலசென்ட்டை வளர்க்குறது எப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பீரியட். அம்மா அப்பாவுடைய ஸ்ட்ரெஸ்ஸான பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடாலசென்ட் வளர்க்குற பீரியட் தான். எப்படி வளர்க்கணுன்னே தெரியாது. தான் வளர்ந்து அடாலசென்ட்டாக வளர்ந்தது வேறு, இப்போ இருக்க அடாலசென்ட் வேறு. 20 கிட்ஸ் தாண்டி இப்போ இருக்க அது என்ன கிட்ஸ் சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு முறையே வேறையாக இருக்குது. ஸோ அந்த அடாலசென்ட் கேர்ன்றது முழுக்க பேரண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம இந்த 2015 நடந்த சென்னை வெள்ளம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கஜா புயல் ஆகட்டும், சமீபத்தில் நடந்த வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இதே இந்த குட்டி சவரில் உட்காந்துருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அந்த ஊரை பாதுகாத்தது, ஆக்சிஜன் கிடைக்க செய்தது, கோவிட் டைமில் ஹெல்ப் பண்ணது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளப்பரிய. கண்டிப்பாக எவ்வளோ இளைஞர்கள் வந்து போராடி வந்து பலருடைய வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க. பெண்ணுக்கு தன்னை பாதுகாக்க தெரியவில்லையான்ற ஒரு கேள்வி எழுப்பது, அந்த பெண்ணை சிறுமியை சீரழித்தவர்களுடைய அந்த மனதில் இருக்கின்ற அந்த இரும்புத்தனமான அந்த மிருகத்தனமான உணர்வுகள் ஏன் அங்கே இருந்துன்ற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விகளை அந்தந்த பெற்றோர்கள் நியாயப்படுத்த முடியாது. அந்த நியாயத்தை கடந்தவர்களுக்கு இது தவறு, இது சரி, இந்த பாதையில் நம்ம போனோம், இந்த பாதையில் போகக்கூடாதுன்றதை உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட பதிவு தான் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இந்த நோ அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதில்லை அப்படிங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எவர் டைம் ரிஜெக்ஷன், அதாவது முதல்லலாம் நமக்கு வந்து கிடையாது, நீ இது பண்ணாதான் உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினில் வளர்த்த காலகட்டங்கள் போய் இப்போ டைம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கையில் கொடுக்கறது. அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. மெயினாக என்னென்னா, இப்போ இந்த காலத்தில் பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்க ரொம்ப அவேராக இருக்காங்க, டெக்னிக்கலாக ரொம்ப அவேராக இருக்காங்க, இமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து டைம் கிடையாது. அதே போலவே வந்து அவங்களுக்கு நோ அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது.
தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் தெரியுமே தவிர தன்னால் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்வும் அவங்களுக்கு இல்லை. அதையும் அவங்க டச் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லா நாட்களும் பிள்ளைகளை கவனிக்க பெற்றோர்கள் மறந்து வீக்கெண்டில் மட்டும் பார்த்தா போகிறோம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கை வந்து வீக்கெண்டாக ஆகிடுது. இல்லை உங்கள் அதாவது அனுபவ பகிர்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய விருதுகள், அதாவது உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபேன்ட்ஸ் அண்டு சைல்டு அந்த ஃபீடிங்காக 2007 மிகப்பெரிய விருது. அந்த புதுவையில் வந்து பெஸ்ட் பப்ளிக், அதாவது பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் மூலமாகவும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. 2011 விருது, மருத்துவ சேவை செம்மல் என்ற விருது 2015, அப்புறம் டாப் 10 மகளிர் என்ற விருதை வந்து 2022, அதாவது மகளிர் தினம் அன்னைக்கு மார்ச் 8 வாங்கியிருக்காங்க, சென்ற ஆண்டுக்கு முன் வருடம். அதே போல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்பைரிங் உமன் அவார்ட் இதெல்லாம் நம்ம பதிவு செய்யணும். 2022 ஏப்ரல் 30 வாங்கியிருக்காங்க. அதான் வாங்கியிருக்காங்கல்ல, கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஐ திங்க் அவங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய, அதாவது நிறைய தனியார் நிறுவனங்கள் சேவை அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை நம்ம பார்க்கின்ற போது நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தோன்றுகிறது. பாராட்டுகள். இவருடைய பதிவை சுருக்கமாக. இவங்களை பற்றி நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, இவங்களை வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் துறையில் அவங்க இருக்காங்க, அந்த ஹெல்த் இதில் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் முதல்ல படித்தேன் உங்கள் இன்ட்ரோ. பட் பார்த்தா ஒரு வாழ்க்கையில் ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சது கீதா மேடம். நிஜமாகவே கீதான்னா பாட்டு, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் பாட்டு கேட்குற மாதிரி எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இனிமையாக இருந்தது. ஆக்டிவிட்டி அவங்க எவ்வளோ நல்லா சொன்னாங்க பாருங்கள். சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ஷன். அதாவது தினமும் பண்ணிகிட்டே இருக்கிறத இல்லாமல் பாருங்கள், அவங்க கவிதை எழுதுகிறாங்க, இவங்க புக் எழுதுகிறாங்க, அவங்க வந்து புதுசாக எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இன்றைக்கி உங்களை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டணும். ஒருத்தர் அப்படியே வந்து அழகாக தைச்சா இந்த ஒரு கோலத்தை நம்ம பார்க்குறோம்ல, அந்த கோலத்தில் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கலரையும் நீங்கள் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஃபைனலாக அது ஒரு நல்ல அழகான ரங்கோலி ஆற மாதிரி. இவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ், கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்பவே நல்லா நீங்கள் சொன்னீங்க. ஃபோனையே பார்த்துட்டு தனியாக இருக்கிறது தான் ரொம்ப பசங்களுக்கு வந்து இப்போ பழக்கமாக போச்சு. அதை நம்ம வந்து மாற்றுவோம். மூன்று தலைமுறையாக சென்னையில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கான ஆசை, எங்கள் குடும்பத்துக்கான ஆசை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆசை, எங்கள் மாமியார் மாமனாருக்கு ஆசை, என் கணவருக்கு ஆசை, என் பிள்ளைகளுக்கும் ஆசை. இந்த இடத்துல தான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லும்போது ஒரு பதிவை சொல்லணும். என் பிள்ளைகள் வந்து நான் கொண்டு போய் வத்தலகுண்டு பக்கத்தில் அங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அவங்க போய் நிறைய கிரவுண்டில் போய் பள்ளிக்கூடத்தில் அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட மாட்டேன்றாங்க, வயலில் போய் தான் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பதிவையும் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட பேசும்போது தொலைபேசியில். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு வந்து ஒன்றே ஒன்று எனக்கு ஞாபகப்படுத்துது. மூதுரை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நல்லோர் ஒருவர் உளரில் முன்னோக்கி பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி ஒரு அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எஸ், அந்த வாக்கியங்கள் தான் ஞாபகம் வருது. நாங்கள் வயலில் வேலை செய்வோம், போய் ஒரு நாற்று நடுவோம், அதுக்கப்புறம் அந்த நாற்று நட்டு அந்த மண்ணை அழகாக்கி அந்த நாற்று வந்து அழகு பார்க்கறது அப்படின்னு ஒரு விஷயம். இது சூப்பராக பண்ணியிருக்கோங்க, நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு களைப்பாக வேர்வை சிந்தி அந்த வேலையை வந்து கஞ்சி செஞ்சு கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கிற அந்த நேரத்தில் வானத்தை பார்த்தா மழை பெய்யும். அது எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. என் குடும்பத்தினர் விவசாயம் செய்யும் என் குடும்பத்தினர் இதை நாங்கள் நேரடியாக அனுபவித்திருக்கிறோம். வத்தலக்குண்டு அவ்வளோ தூரம் போய் அந்த இடத்துல நிலம் வாங்கி நான் விவசாயம் பண்ணுவேன்ற ஒரு உறுதிமொழி எடுத்து போய் செஞ்சுக்க இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? காரணங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு தான். உள்ளுணர்வுக்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் மட்டும்தான். நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் சொல்லும்போது, என்னுடைய கணவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனைவி நான் அதை ஒற்றுக்கொண்டு அதை ஒப்புக்கொண்டு நம்ம தான் அதை வந்து அவருக்கு செய்ய வைக்கணும், நம்ம பின்னாடி ஒரு தூண் மாதிரி இருக்கணும், அவருக்கு அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும், இதுதான் வந்து முன்னோடி.
நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கான என்ன உழைப்பு வேணுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சது தான் வந்து இந்த முயற்சி. ஒரு கூட்டு முயற்சி தான். ஒருத்தர் அந்த முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உடனே வந்து இல்லைப்பா வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் முயற்சி எடுங்க, நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் முன்னேறி வந்து ஒரு நிலத்தை பாருங்க அப்படின்றப்ப எங்களுக்காக ஒரு நிலம் அமைஞ்சு அந்த நிலத்தில் வந்து நாங்கள் உள்ளே இருந்து பணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு சென்று அந்த பருவங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம தோட்டத்திலேருந்து வீட்டுக்கு நம்ம போய்கிட்டு வரணும். அந்த சமயத்தில் மழை பெய்யும், அந்த சமயத்தில் நல்ல வெயில் அடிக்கும், ஐயோ தண்ணி பாய்ச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நிறைய இருக்குது அந்த இதில். சரி இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்ததுக்கப்புறமா நாங்கள் முடிவெடுத்தோம், சரி நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கலாம், தோட்டத்துக்குள்ளே என்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகளோட நம்மளுடைய தேவைகளை நம்ம சுருக்கி கொள்ளலாம், நம்ம வந்து இயற்கையாக வாழலாம், இயற்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இந்த நோக்கம்தான் எங்கள் மனசுக்குள் இருந்தது. அந்த நோக்கத்தை நோக்கியே நாங்கள் பயணித்தோம். அதனால தான் நாங்கள் வத்தலகுண்டில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்ற பயிர். எங்களுக்கு வந்து தென்னந்தோப்புங்க ஐயா. தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் செஞ்சுக்கிட்டது வந்து நம்மளுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தேவை. உணவு தேவையில் நமக்கு தேவையான காய்கறிகளில் நம்ம என்னென்ன பண்ணலாம். ஒரு சில நேரம் வந்து காய்கறிகள் நல்ல நிறைய ஒரு கத்திரிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, ஒரு காய்கறின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நிறைய இருக்கும். அந்த நிறைய இருக்கிறத வந்து என்ன பண்ணலாம், எப்படி அதை மறுபடியும் வந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. என்றைக்குமே வந்து வயிறு மட்டும்தான் வந்து போதும் அப்படின்ற ஒரு மனத்தை சொல்லும். மற்ற எதுவுமே வந்து உங்களுக்கு போதும் அப்படின்றது வந்து கொடுக்காது. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையும் நாங்கள் பயிரிட்டோம். முதலில் அந்த காய்கறிகளிலிருந்து நாங்கள் பெற்ற அனுபவத்தை தென்னை மரத்துக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், தென்னை மரத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், தேங்காயாக நம்ம உணவு சமையலுக்கு நமக்கு தேவை, கொப்பரையாக நம்ம சமையலுக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, எண்ணெயாக நமக்கு தேவை இருக்குது. இதெல்லா தேவைகளை உணர்ந்து மட்டுமே நாங்கள் வந்து விவசாயத்தில் பணிபுரிஞ்சிட்டு வரோம். கிராமத்து சூழலில் எல்லாத்தையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும், என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். இன்றைக்கி வந்து அஸ்வினி சொன்ன அந்த சைபர் கிரைம் இல்லாமல் கூட கிராமத்தில் என்னால் தொலைபேசி இயக்க முடியும் அப்படின்ற ஒரு சாதனை பெண்ணாக பிருந்தா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். அதாவது இதற்கான ரொம்ப அழகாக ஒரு கவிதை வரிகளில் இந்த கிராமத்து வாழ்க்கையை சொல்கின்ற போது, காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை, காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை வஞ்சியர் கை வளையோசை, தாடை படலோசை தாயர் தை கை மத்தோசை, அதாவது தயிர் கிடையாது, தாயர் தயிர் மத்தோசை. இது மட்டும் இல்லை, கோழி குரலோசை குழந்தையின் வாய் தேனோசை என்று சொல்வார்கள். ரொம்ப அழகா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஓசை நயமிக்க கிராமத்தில் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்கின்ற பிருந்தாவை பாராட்டி ஒரு சில வரிகள். எப்போவுமே வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் ஜனங்களே கிடையாது. எல்லாருமே அடுத்த கட்டம் என்னன்னா, நான் வந்து பட்டணத்துக்கு போய் படிக்கணும். இல்லை, அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எல்லாம் மைக்ரேஷன் ஆகிட்டு அங்கே போய் ரேஷன் கியூவில் நிற்பாங்கன்னு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. அதாவது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படின்னா என்னன்னா, பட்டணத்துக்கு போகிறது தான் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி இப்போது பல இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து ப்ரெஷர், டென்ஷன், என்ன ப்ரெஷரோ தெரியல. ஆனால் இந்த ப்ரெஷருக்கு வந்து நீங்கள் வேணால் போய் மருத்துவரை போய் கேளுங்க, ஒரு 6 மாதம் விவசாயம் பண்ணிட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஐடி கம்பெனியில் அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க 6 மாதம் 1 வருஷம். எதுக்கு லீவ் கொடுக்குறாங்க? போய் நீங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரெஷர் எல்லாம் இறக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு எப்படி வேலை செஞ்சீங்களோ அந்த மாதிரி வாங்க, திரும்ப நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இவங்களாவே அனுப்ப வேண்டிய நிலைமையாயிருக்கு. ஸோ அதை வந்து வாழ்க்கையாக நம்ம அவங்க வந்து நீல வானத்தை பற்றி பேசினாங்க. அந்த நீல வானத்தோட கலர்லேயே புடவை வந்து அவங்க உடுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வானத்தையும் பூமியும் இயற்கையும் நம்பி நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக கெட்டிருக்க மாட்டோம். அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த முன்னேற்றத்தை எல்லாமும் இன்னொரு பக்கத்தில் நம்ம வச்சுன்னு இருக்கணும். நம்ம ஈஸியான வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக அடிமையாயிட்டோம், சுலபமான வாழ்க்கைக்கு வந்து நம்ம எல்லாரும் அடிமையாயிட்டோம். அப்படிங்கிறது தான் இந்த எல்லா பிரச்சனையும். அதே போலவே அவங்க போதைப்பொருளை பற்றி சொன்னாங்க. அதாவது ஒரு பியர் ப்ரெஷர் அவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணலைன்னா தப்பாயிடுமோ
அதாவது தான்னா என்ன, தான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை வந்து இது வந்து சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த யூத்தை பற்றி பேசுனீங்க. என்னோட அனுபவத்தில் என்ன மாதிரி பெண்களும் கூட இந்த மாதிரி பல விஷயத்துக்கு அடிமை ஆயிருக்காங்கங்கிறத நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வீட்டில் கிடைக்காத ஒன்று வெளியில் கிடைக்கிறது, அது வீட்டுக்கு பாதிப்பா அப்படிங்கிறதையும் யோசிக்காமல் தன்னைத்தானே கொடுத்துடுறது. மொத்தத்தில் ஆசையே அலை போல, நீங்களும் நிறைய விஷயங்களை சொன்னதுனால எனக்கும் இது அப்படியே வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துடுது சொல்கிறேன். ஆசையே அலை போல நாம் எல்லாம் அதன் மேலே அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக உணரணும். ஆசைக்கு வந்து அளவே இல்லை. இது எனக்கு போதும், இதை நிறுத்திட்டு நான் வந்து என்னோட கடமை அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து செய்யணும் அப்படின்னா அந்த கடைசியில் இவங்க சொன்னாங்கல்ல, அந்த நாற்று நட்டுத்து வீட்டில் வந்து ஒரு சாப்பிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு நான் தூங்கும்போது அந்த சந்தோஷம், அது தனி சந்தோஷம். அது எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த அம்மாவை பாருங்கள், அவங்களோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டம். அவங்க எந்த லீவும் எடுக்க முடியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு வரேன்னா இங்கே வேறு ஏதோ கல்யாண பிரச்சனை ஸ்டேஷனுக்கு வந்துடும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது வேற எங்கேயோ கல்யாணத்தில் கலாட்டான்னு சொல்லிட்டு அது தீர்க்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்புறம் இந்த பொறுமை, அட்ஜஸ்ட்மெண்ட், இவங்க வந்து கல்யாணம் தான் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்ல இஷ்டப்படுறேன். கல்யாணங்கிறது நம்ம எல்லாருக்குமே, இப்போ அது எனக்கே வந்து ஒரு பெரிய உதாரணம். 2 குழந்தைங்களை பெற்று தான் நான் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளினியான இத்தனை சினிமாவில் வந்து நான் வேலை பார்த்தேன். இத்தனை விஷயங்கள் நானும் வந்து ஒரு 25 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கேன். அண்டு கரெக்டாக இருந்திருக்கேன். என்னோட வேலைக்கு மட்டும்தான் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லலாம். அதை வந்து நான் ஒரு அது யார் வேணா அதை இன்றைக்கும் வாங்க அபேக்ஷாஜி வாங்க, மேடம் வாங்கன்னு அவங்க எழுந்து நிற்கிறாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கிறதுனால தான் அவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த பெண்களை எல்லாம் நான் வந்து பூங்கொத்து அப்படின்னு சொல்லுவேன். அந்த பூங்கொத்தில் இருக்கிற பெண்களாக நம்ம எல்லாருமே இன்றைக்கி இங்கே இணைஞ்சிருக்கோம். அதை வந்து நீங்கள் அழகாக வந்து தொடுத்து கொடுத்தீங்க. நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்கள் பல நிலைகளில், அதாவது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மின்னுகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இவர்களுக்கு பிற மொழிகள், மற்ற மொழிகளில் அவங்க டைலாக் டெலிவரிக்கான பயிற்சியை வழங்கியவர்கள், அதிகமாக அவங்க கூட பயணம் செய்தவர்கள். இது மட்டும் எல்லாருக்குமே தெரியும், தலைவின்னு மிகப்பெரிய படம் ஏஎல் விஜய். இது அதில் அந்த கங்கனா ரனாவத் அவங்களுடைய ரோலுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் டைலாக் மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம ஷாருக் கான் அவர்களுக்காக அவரோட பணி செய்து குறிப்பாக அவர்களுக்கான அந்த டைலாக் மாடுலேஷன். அப்புறம் இந்தியன் 2 எந்த படத்தில் இப்போ சங்கர்ஜி அவர்களோட டைரக்டர் சங்கர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அங்கே மொழிகாட்டுதலாக ஒர்க் பண்ணுறாங்க. அது ரொம்ப, ஏன்னா இதை நான் இந்த பதிவு செய்வதற்கான காரணம், இப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள், இப்படிப்பட்ட சாதனையாளர்கள், இவர்களுடைய கருத்துக்கள் இதை கொண்டு போய் அந்த துறைகளில், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்துறையில் 5000க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களுக்காக அதுக்கான வாசகங்கள், அதுக்கான ஒவ்வொரு மொழியில் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 மொழிகள் எழுதுவது சாதாரண செய்தியே இல்லை. அதை வெற்றிகரமாக ஒரு பெண் அந்த சாதனையாளர் என்ற முறையில் உங்களை நாங்கள் மிகவும் கரவொலி எழுப்பி அத்தனை பேரும் நம்ம பாராட்டி வாழ்கின்றோம். எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். அதாவது இவங்க நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக ஒரு என்னை வந்து நீங்கள் பெருசாக டிவியில் எங்கேயோ ஏதோ சீரியலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் ரொம்ப வந்து எனக்கு ஒரு மனசுக்கு எனக்கு திருப்தி கொடுத்தது அப்படின்னா இந்த நேராக நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுறது. அதுவும் இவங்க காவல்துறையில் கூட நான் ஒரு விமன்ஸ் டே ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரோட இதுலேயும் அந்த ஒரு நீங்கள் சொன்னீங்க இப்போ புதுச்சேரி, அங்கே வந்து நான் வந்து ஸ்வச் பாரத் எனக்கு அது லைவாக டிரான்ஸ்லேஷன், அதாவது நேரலையில் அந்த நேரத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதுன்றது மிக கடினமான காரியம். சற்றேறக்குரிய ஒரு நியர் டு 20 இயர்ஸ் 20 ஆண்டுகள் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஒளிபரப்பை தொகுப்பு பண்ணுறதெல்லாம் வந்து மிகப்பெரிய செய்தி. அதை நீங்கள் செய்ததும் லைவ் டிரான்ஸ்லேஷன் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ஒரே தொகுப்பாளர் ஒரே நேரத்தில். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பாளர் வந்து இங்கிலீஷில் ஒருத்தர் பண்ணுவாங்க, தமிழில் ஒருத்தர் பண்ணுவாங்க, ஹிந்தியில் ஒருத்தர் பண்ணுவாங்க. ஆனால் 3 மொழிகள்லையும் ஒரே தொகுப்பாளர் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் செய்வது என்பது மிகப்பெரிய பணி. அதையும் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு பதிவாக நான் குறிப்பிட்டு நான் பாராட்ட விரும்புகின்றேன். இது மட்டும் இல்லைன்னா இப்போது நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய, அதாவது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகளாகட்டும் இது வரும். ஆனால் நீங்கள் உங்களை மாதிரியான ஒரு மக்கள் தொடர்பு உள்ளவர்கள், ஊடக தொடர்பு உள்ளவர்களுடைய சொல்லது என்னென்னா, இந்த மாதிரியான பெண்களுடைய சாதனைகளை கொண்டு போய் மற்ற பெண்கள்கிட்ட, இந்த உலகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற போது அவர்களும் எப்படிப்பட்ட சாதனைகளை புரிய வேண்டும் என்று மாற்றுவது தான் இல்லையா? அப்படிப்பட்ட பணியில் உங்களுடைய நாட்டம் எப்படி இருக்குது? இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப ரசிச்சிருப்பாங்க.
அந்த நிறைவு கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் எழுதி வச்சேன். ஸோ நீங்கள் தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ரைமிங்காக சொல்கிறதுனால, இது மங்கையர் சோலை, மங்கையருக்கு இது ஒரு பூஞ்சோலை, பார்வையாளருக்கு இது பல வண்ணச்சோலை, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாலைவனச்சோலை. நான் உங்களை மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இவ்வளோ அழகாக சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரை பற்றியும் எந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நீங்கள் அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு வழிகாட்டி. அவ்வளோ அழகாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் எதை சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத அந்த ஐடென்டிட்டி இப்போ நிறைய தடவை எனக்கே நடக்கும். சினிமாவை பொறுத்தவரை அன்னைக்கு அதுக்கு வந்து மதிப்பு இருந்தால் தான் அது வைர கிரீடம், அப்படி இல்லைன்னா வெத்துக்கல். அன்னைக்கு நீங்கள் ஏன்னா அந்த பணப்புழக்கம் அப்படி. இன்றைக்கி அவங்க வேணுமா, அவங்களுக்கு மர்சிடிஸ் காரும் போயிடும். நாளைக்கு அவங்க வேண்டாமா, அப்புறம் சொல்கிறேங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் எல்லாருமே வந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும் பேசினதை பார்க்கும்போது அந்த ஒரு தைரியம், எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து தான் செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வராங்க. இதை நம்ம எல்லாருமே தொடர்ந்து செஞ்சோம்னா, பார்க்குறவங்களும் கூட, நம்ம அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஐயோ இவ்வளோ பேருக்கு என்ன தெரியும், நான் இத்தனை கோடி சம்பாதிச்சேன், அது கிடையாது. எத்தனை பேரோட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பதிவு. இந்த பதிவில் பல செய்திகள் கிடைத்தது. அந்த பல செய்திகளோடு மட்டும் இல்லாமல் பல நிலைகளுக்கான திறவுகோள்களும் கிடைத்தன. அடலசன்ட், அந்த வளர் இளம் பருவம், அந்த பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கடமை என்ன, ஆசிரியர்களுடைய கடமை என்ன, மற்றவர்கள் பொதுமக்களுடைய கடமை என்ன, இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம நினைக்கின்ற போது மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம் இல்லையா? அப்போதான் அப்படி பார்க்கின்ற போது நமக்கு என்னென்னா, இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்களா, அப்படி தான் தோன்றுகிறது. காவல்துறை ஆய்வாளர் திருமதி பார்வதி அவர்கள், ஏதோ நான் வந்து என் ஆஃபீஸ் போகிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், என்னுடைய பணியை செய்கிறேன், குற்றவாளியை பிடிச்சின்னு வரோம், அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், தண்டனை, அது மட்டும் இல்லைங்க. இதை தாண்டி இந்த சமுதாய பொறுப்புணர்வோடு தமிழக காவல்துறை, இந்திய காவல்துறை எந்த அளவுக்கு பணி செய்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சரியான உதாரணமாக அவர்கள் பேசினார்கள். அவரை நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். அவர்கள் அடுத்ததாக சட்டத்துறை வல்லுநர். எந்த வயதில் நான் 2 மாவட்டங்கள் தோறும் சென்று பலருக்கு சட்டம்னா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன, அன்றைக்கி நம்ம நாட்டாமையாக தீர்ப்பு சொன்னோம், நாட்டாமை தீர்ப்பை மாற்று அப்படின்ற மாதிரி, அப்போனா எல்லாருக்கும் சட்டம் தெரியும். ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தை உணர்ந்தால் தான் சொல்ல முடியும். நீ சட்டத்தை உணரணும் அப்படின்னா உனக்கு இந்திய தண்டனை சட்டம் தெரியணும், ஐபிசினா தெரியணும். அதற்காக ஒரு அருமையான நூல். நீலாவதி அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம், படைப்பாளர். இன்றைக்கி எல்லாருக்குமான மிகப்பெரிய பயம் என்ன, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த செல்ஃபோனை எப்படி பண்ணுறது, ரொம்ப அழகாக தன்னுடைய சைபர் கிரைம் சப்ஜெக்டில் ஊறி விளக்கி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அஸ்வினி அவர்களை நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். தன்னுடைய சேவை பணி, சமுதாய பணி, மருத்துவ பணியில் கீதா மேடம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நிலையும் வருஷமாக சொன்னாங்க, பாராட்டுகின்றோம். அதே போல் வத்தலகுண்டு பக்கத்தில் நீங்கள் வாங்க, எல்லாம் இங்கே விவசாயத்துக்கு எங்கள் கூட வாங்க, நீங்களும் கொஞ்சம் எங்கள் கூட வந்து நாற்று நடுங்க, கிளப்பறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிருந்தாவனுடைய பதிவு. அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக மேலும் மேலும் எதிர்காலத்தில் என்னுடைய பணிகள் எப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து கூட நிறைய விஷயத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அழகாக அபிக்ஷா பட் அவர்கள் தன்னுடைய பதிவுகளை சொன்னார்கள். நேயர்களே, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு இணைந்து மகிழ்ந்து வாழ்த்தி பாராட்டி பேசியிருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களை, பதிவுகளை எங்களுக்கு இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். டிடி தமிழ் உங்களை வரவேற்கின்றது. அடுத்ததாக நம்ம மங்கையர் சோலை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சந்திப்போம். உங்கள் பதிவுகளை, கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். எழுதுங்கள். நன்றி, வணக்கம், பாராட்டுக்கள்.